இன்னைக்கு காலையிலேயே இந்த செய்தி கேட்டோன்னே எல்லாருமே நிச்சயமா வருத்தப்பட்டிருப்பாங்க, சோகமாயிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடலூர்ல இருந்து சிதம்பரம் நோக்கி வந்துகிட்டு இருந்த பயணிகள் ரயில் செம்பங்குப்பம் பகுதியில் வர்றப்ப அந்த ரயில்வே கிராசிங் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஒரு தனியார் பள்ளி பேருந்து. அதை வந்து இடிச்சதுனால 50 மீட்டர் தூரம் அளவுக்கு அந்த வேன் வந்து இழுத்துட்டு செல்லப்பட்டிருக்கு. அந்த வேன்ல பயணிச்சவங்க ஒரு டிரைவர் உட்பட 4 மாணவ மாணவிகள். அதில் இப்போ 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்ததுங்கிறது ஒட்டுமொத்த கடலூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே சோகமாக்கியிருக்கு. சாருலதா அப்படின்னவங்க 11வது படிச்சுட்டு இருந்தாங்க. அவருடைய தம்பி வந்து செலியன், 2 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி நிம்லேஷ்ங்கிறார் 6வது படிக்கிற மாணவர் உயிரிழந்திருக்காரு. இப்போ இந்த கேட்டு மூடாவதுக்கான காரணம் என்னங்கிறது ஒரு பெரிய விவாதமே வந்து மாறி இருக்கு. அந்த கேட் கீப்பர் பங்கஜ்ங்கிறவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் தகவல்லாம் வெளியாகிருக்கு. அந்த பங்கஜ் அவருடைய வேலையை சரியா செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்கஜ் மூடிட்டாரு. இது வந்து தெற்கு ரயில்வே சொல்ற ஒரு விளக்கம் தான். திருச்சி ரயில்வே கோட்டாட்சியர் அன்பழகன் என்ன சொல்றாருன்னா, பங்கஜ் வந்து முதல்ல மூடிட்டாரு. அங்கிருந்து அந்த 2 வீலர் ஓட்டிட்டு வந்தவங்க தொடங்க சொன்னாங்க, ரயில் போறதுக்குள்ள நாங்கள் கிராஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்புலாம் திறந்தாரு. அதுக்குள்ள இந்த ஓட்டுநர் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இன்னொரு விளக்கமும் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, முதல்ல மூடினாங்க அப்புறம் திறந்தாங்கிறாங்களா. இன்னொரு விளக்கம் என்னன்னா, அவர் மூடிக்கிட்டு இருந்தப்பவே கேட்டாங்க நிறைய பேரு, அதனால அலோவ் பண்ணாரு அப்படின்னாங்க. எப்படி இருந்தாலும் அது தப்பு தானே அது. ஆமா, கேட்டாலும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ அந்த வேன்ல பயணிச்ச மாணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படுகாயம் அடைஞ்ச மாணவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிராசிங் மூடவே இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஓட்டுநர் சங்கருமே அந்த கிராசிங் மூடவே இல்லை, அதனால தான் நாங்கள் கிராஸ் பண்ணோம், ரயில் நான் போயிருச்சுன்னு நினச்சதான் நான் கிராஸ் பண்ணேன்னு அவருடைய தரப்பு விளக்கமாக வந்து இருக்கு. இப்போ நிறைய முரணான தகவல் வந்து இருக்கு. இதில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் தெளிவுபடுத்தணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் முன்னாடி தெளிவுபடுத்திருக்காங்களா கடந்த காலங்களில் நடந்த இந்த மாதிரி சம்பவங்களுக்கு? ஆமாம், தெளிவுபடுத்த மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேட்டு க்ளோஸ் ஆகலை அப்படின்னா ரெட் சிக்னல் வந்து இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து அங்கேயே நின்றணும், அந்த கிராசிங்கை தாண்டி போயிருக்கவே கூடாது. அப்போ சிக்னல் விழுகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா பல விபத்துகள்லையும் இந்த சிக்னல் கோளாறு தான் காரணமாக நம்ம பார்த்துருக்கோம். அதை ஒட்டி வந்த சில அறிக்கைகள்லையுமே 200 சிக்னல் போச்சுன்னா 100 தான் மாற்றுவாங்க ரயில்வேல, அந்த அளவுக்கு தான் ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாமும் இருக்குது. அப்போ அங்கே வந்து சிக்னல் ஒர்க் ஆகலையா? இது வெறும் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை மட்டும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி இது எது ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டராலையும் அந்த கேட் மூடி இருக்கா இல்லையான்னு கண்காணிக்க முடியும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இவங்க எல்லாரையுமே விசாரிக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறது.